ஹை ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான முறையில் வீட்டு தோட்ட பராமரிப்பு முறையில் இன்றைக்கி பூச்செடிகளுக்கு ஒரு நல்ல உரம் தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் இந்த மழைக்காலங்களுக்கு ஏற்ற உரமாக இது இருக்கும். இது எல்லா பூச்செடிகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். மல்லிகை செடிகளுக்கு இதை நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த சீசன்லேயும் புது தளிர்கள் வளர்ந்து பூக்களை பூக்க வைக்க முடியும். இந்த உரம் தயாரிக்க 4-5 பங்கு அளவு தொழு உரம் அல்லது மண்புழு உரம் ரெண்டில் எதையாவது ஒன்று எடுத்துக்குங்க. அதாவது 4 பங்கோ இல்லை 5 பங்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது விகிதத்தில் எடுத்துக்கக்கூடிய விகிதமோட கணக்கு சொல்கிறேன். 4-5 பங்கு அளவு எடுத்துக்குங்க. நீங்கள் எடுத்த அளவில் 1 பங்கு அளவு மட்டும் கடலை புண்ணாக்க நல்லா உதிர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். அதாவது மண்புழு உரமோ அல்லது தொழு உரமோ ஏதாவது ஒரு உரங்களோட இந்த 1 பங்கு அளவு கடலை புண்ணாக்கியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கியும் நல்லா உதிர்த்து இது கூட சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. ஏன்னா இப்போ மழைக்காலம்ன்றதால நம்ம கடலை புண்ணாக்கு சேர்க்கும் பொழுது எறும்பு பூச்சி தாக்குதல் பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதுக்கு அடுத்ததாக வேப்பம் புண்ணாக்கு இப்போ நம்ம அடி உரமாக கொடுத்தோன்னா வேரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேர் அழுகல் நோய், அடுத்ததாக பூஞ்சை தாக்குதல், வேர்ப்புழு தாக்குதல் இதெல்லாம் இல்லாமல் செடி பாதுகாக்கப்படும். இந்த வேப்பம் புண்ணாக்கியும் நம்ம 1 கைப்பிடி அளவு சேர்த்து அடி உரமாக 1 வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்து